அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 48வது பதிவு, பாடல் எண் 104. அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்களினுடைய பலாபலன்களை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இந்த நட்சத்திர வரிசையில் 6ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கொண்டு பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலில் ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். பொய்யுரை சொல்பவன் கீர்த்திமான் தரித்திரன், நெடியன் பொறுத்து நோயன், வெய்ய சிலுகன் சுத்தவான் குஞ்சி, அழகன் இருவழி சிவப்பன், துய்ய பலவான் கோபி உறவுடையான், உயர்ந்திருக்கும் துண்டமுள்ளான், ஐயமர உலகுதுள்ள ஒரு மணியாய் விளங்கிய ஆதிரையினானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. இப்போ நாம் அந்த முதல் அடியை எடுத்துக்கிற போது பொய்யுரை சொல்பவன் கீர்த்திமான். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க பொய்யுரை சொல்லுவதற்கு அஞ்ச மாட்டாங்க. எந்த மாதிரி பொய்யுரை? பொய்யும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆக திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ஒரு விசேஷமான நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஒரு பொய்யுரை சொல்கிறாங்கன்னா அது தேவையான பொய்யுரையாக நாம் எடுத்துக்கணும். பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய பொய்யுரையாக இருந்தால் அது வாய்மைக்கு சமம் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை இங்கே ஜாதக அலங்காரம் சுட்டி காட்டுது. அடுத்த வார்த்தை கீர்த்திமான் போடுதில்ல. அப்போ புகழ் செல்வாக்கை தேடக்கூடியவன் ஒரு பொய் சொன்னால் எப்படி சொல்லுவான்? தேவையான பொய்யத்தான் சொல்லுவான். அதனால தான் தரித்திரம்ங்குது அடுத்த வார்த்தை. அப்படிப்பட்டவங்களுக்கு சொத்து சுகம் சேர்றது, பொருளாதாரம் சேர்றது, பணங்காசு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க தரித்திரத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, நெடியன் பொறுத்து நோயன். பொறுத்துங்கிறது மூட்டு. அப்போ மூட்டு வழி நோயால் அவதிப்படக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. உடல்வாகுங்கிறது உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, உயரமான உடல்வாகு கொண்டவங்களாக அவங்க விளங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது அடிக்கு போவோம். வெய்ய சிலுகன் சுத்தவான் குஞ்சி அழகன். இவங்களுக்கு கோபம் முன்கோபமெல்லாம் ஜாஸ்தி ஆகும். அதனாலேயே சண்டை எடுத்துக்குவாங்க. சிலர் ஏதாவது வார்த்தைகளை கொஞ்சம் கடுமையாக அல்லது சப்தமாக பிரயோகிக்கும் போது இவங்க தவறான அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு விரோதமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அதனால் வரக்கூடிய முன்கோபம் காரணமாக சண்டைக்கு போவாங்கன்னு அர்த்தம். வெய்ய சிலுகன் அப்படின்னு சொன்னால், சிலுகன்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டைக்கு போகிறவங்க அப்படின்னு அர்த்தம். சுத்தவான் அதே நேரத்தில் மனம் வாக்கு காயங்கிறது இந்த திரிகரண சுத்தி அதில் இவங்க கவனம் செலுத்துவாங்க, சுத்தவானா விளங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். குஞ்சி அழகன் அப்படின்னு சொன்னால், குஞ்சின்னு சொன்னால் முடியை குறிக்கும். தலைமுடி, முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு அழகாக விளங்கும். அந்த வகையில் இவங்க பிறரை கவரக்கூடிய வகையில் நல்ல கருளுகாரு இந்த மாதிரி அமைப்பில் அவங்க சிறப்பாக விளங்குவாங்க. அதனால் பிறரால் நேசிக்கப்படக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இருவிழி சிவப்பன். அப்போ 2 விழிகளும் அவங்களுக்கு சிவந்திருக்கும். பெரும்பாலும் கோபம் உடையவங்களாக இருந்தால் அப்படித்தானே இருக்கும். எந்த நேரமும் சதா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் முன்கோபம் கொள்றவங்களுக்கு விழி சிவப்பாக தான் இருக்கும். அதை தான் இங்கே ஜாதக அலங்காரம் சுட்டி காட்டுது, இருவிழி சிவப்பன். அடுத்த 3வது அடியில் பாருங்க, துய்ய பலவான் கோபி. உடல் பலம் இருக்கும், மனோபலம் இருக்கும், அதிலெல்லாம் வலிமை உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் கோபின்னா கோபக்காரன் அப்படின்னு அர்த்தம். பெண்ணாக இருந்தாலும் கோபப்படுவாங்க. அதே நேரத்தில் உறவுடையான்னா அதிகமான உறவினர்களை கொண்டு இருப்பான், பலரால் நேசிக்கப்படக்கூடியவனாகவும் அவன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். அதே அடியில் தொடர்ந்து உயர்ந்திருக்கும் துண்டம் உள்ளான். மூக்கு, துண்டம்னா மூக்கை குறிக்கும். உயர்ந்திருக்கும், சதைப்பிடிப்போடு இருக்கும், பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது அடியில் தான் ரொம்ப விசேஷமான வார்த்தைகளை பயன்படுத்துது ஜாதக அலங்காரம். ஐயமர உலகுதொழ ஒரு மணியாய். இது யாரை குறிக்குது? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த உலகமே அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே தொழக்கூடிய அளவிலே ஒரு மணியாய். ஒரு மணினா சிறப்புள்ள மணியாய். அது யாரை குறிக்குது? சிவபெருமானை குறிக்குது. அந்த சிவபெருமானுடைய நட்சத்திரம் எது? ருத்ராம்சம் கொண்ட சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அதை தான் இங்கே குறிக்குது. ஐயமர உலகுதொழ ஒரு மணியாய் விளங்கிய ஆதிரையினானே அப்படின்னு முடிக்குது.
அந்த சிவபெருமானுக்கு உரிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிறப்பான குணம் இருக்கும், இந்த மாதிரி சிறப்பான உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சிவபெருமானுடைய அந்த ருத்ர அம்சம் எதுக்காக வந்தது? அக்கிரமத்தை அழித்து கிரமத்தை நிலைநாட்ட, அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட ருத்ராம்சம். அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு கொண்ட நட்சத்திரம். இதில் பிறக்கிறவர்கள் சிறப்பானவர்களாக, பலர் தொழக்கூடியவர்களாக, உயர்ந்த நிலையிலே விளங்குவார்கள் அப்படின்னு ஜாதக அலங்காரம் இந்த பாடலிலே முடித்திருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம், அதற்குண்டான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.